போல் ரெகுலர் ஃபுட்டாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்துட்டு இருந்தப்போ தான் நிறைய இந்த க்ரீமி மஷ்ரூம், க்ரீமி பன்னீர், அதுக்கப்புறம் வந்து சாலட் பவுல் அதெல்லாமே இருந்துச்சு. சரி நம்ம ஒரு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ப் ரைஸும் அதுக்கப்புறம் ப்ரொக்கோலியில் வச்சு க்ரீமி ப்ரொக்கோலி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் சும்மா இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். பட்டரு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக், அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ், ப்ரொக்கோலி இது இருந்தாலே போதும். ரெண்டுமே ரைஸ் அண்ட் ப்ரொக்கோலி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. பொதுவாகவே நம்மளோட ஹேபிட்ஸ் ஏதாவது ஒன்று வந்து மேரேஜ்க்கு முன்னாடியும் மேரேஜ்க்கு அப்புறமும் கண்டிப்பாக மாறி இருக்கும். அதில் ஒன்று நான் என்ன நோட் பண்ணேன்னா பஞ்சுவாலிட்டி. மேரேஜ்க்கு முன்னாடிலாம் இந்த டைமுக்கு வரணும் அப்படின்னா அந்த டைமை விட ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் ஆயிடுவேன். ஆனால் இப்போது எந்த டைமுக்கு ரீச் ஆகணுமோ அந்த டைம் விட லேட்டாக தான் கிளம்புறேன். அதுவும் முக்கியமாக இந்த ட்ரெயின் தான். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஊருக்கு போகிற ட்ரெயின்லாம் கரெக்டாக 1 hour முன்னாடியே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருவோம். ஆனால் இப்போ வந்து மதியானம் போகிற 2:30 ட்ரெயினே மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். ஏன் அந்த அளவுக்கு பஞ்சுவாலிட்டி மாறுச்சுன்னு தெரியல. மேபி வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகிடும் போல இருக்குது. இந்த மாதிரி உங்களோட ஹேபிட் எது மேரேஜ்க்கு அப்புறம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி மாற்றிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள்.